உமர் அலி சைபுடியன் மசூதி அப்படிங்கிறது புருனேயின் தலைநகரான பந்தர் ஷெரி பெஹ்வானில் இருக்கிற மசூதி. இது நாட்டோட 2 மஸ்ஜித் நெகாரா அல்லது தேசிய மசூதிகள்ல ஒன்றாகும். அது மட்டும் இல்லாம தேசிய அடையாளமாகவும் கருதப்படுது. இது நாட்டோட மிக பெரிய மற்றும் பழமையான மசூதிகள்ல ஒன்னாகும். அது மட்டும் இல்லாம இது புருனேயின் 28வது சுல்தானும் தற்போதைய மன்னரான சுல்தான் ஹசனல் போல்கியோவின் தந்தையுமான உமர் அலி சைபுடியன் 3 அவங்களோட பெயரிடப்பட்டிருக்கு. புருனேயில் இருக்கிற இஸ்லாமிய நம்பிக்கையின் அடையாளமாக இந்த மசூதி செயல்படுதுங்க. மசூதி கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்திலேயே 1 மில்லியனுக்கும் அதிகமா செலவாயிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். கட்டுமானத்துல ஈடுபட்டிருக்கிற கட்டிடக்கலை நிறுவனம் மலேசியாவை சேர்ந்த பூட்டி எட்வர்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்றவங்க. அதே சமயம் சிங்கப்பூரை தளமாக கொண்ட ஸ்டீன் செகஸ்டெட் மற்றும் பார்ட்னர்ஸ் ஆலோசனை நிறுவனமா இருக்காங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி 1954ல கட்டுமான பணிகள் தொடங்குச்சு. கட்டுமானத்துக்கு 1500 டன் கான்கிரீட், அது மட்டும் இல்லாம 700 டன் எஃகு பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. அடித்தள குவியல்களோட நீளம் 80க்கு 120 அடி வரை இருக்கும். மசூதி செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி 1958 அன்னைக்கு சுல்தான் உமர் அலி சைபுதீன் 3ஓட 42வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தோட சேர்ந்து இந்த மசூதி திறக்கப்பட்டிருக்கு. மசூதியோட திறப்பு விழாவில் டான்ஸ்டி ஹசன் அஸ்காரி பிரார்த்தனைக்கான அழைப்பை பாடியிருக்காரு. இதுதாங்க இந்த மசூதியோட சிறப்பம்சமும்.